ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் தரணி சமையல். இந்த விளாக் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போன விளாக் தான். இன்றைக்கி காலைல பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்டு மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு ட்ரெயினுக்கு. அன்றைக்கி தயிர் சாதம் அப்புறம் எள்ளு துவையல் தான் எடுத்துகிட்டு போனோம். எங்களுக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துச்சு. திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5:30 6க்குள்ளே போகணும் அப்படி போட்டுருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ட்ரெயின் வரல. ஒரு 3:15 போல் தான் ட்ரெயினே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தது. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் கிளாஸ் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்களுக்கு 763 கிட்ட சார்ஜ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 7:00 கிட்ட ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா போய் இறங்குனதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கே பேக்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு போய்ட்டு, ஏன்னா அந்த கோபுரம் கேட் சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இறங்குனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். அங்கேருந்து 200 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க எங்கள் 2 பேருக்கும். நாங்கள் போயிட்டு பேக்கெல்லாம் பக்கத்தில் பேகு அப்புறம் செப்பல்ஸ் எல்லாமே வச்சுட்டு கோயிலுக்குள்ளே அந்த ராஜகோபுரம் வழியாக போயிட்டு உள்ளுக்குள்ளே நாங்கள் கிரிவலம் போகலை. அன்றைக்கி நாங்கள் டேரெக்டாக கோயிலுக்குள்ளேயே போயாச்சு. அந்த கோயிலை மட்டும் சுற்றிட்டு உள்ளார போயிட்டு சாமியை டக்குன்னு பார்க்க முடியல. அன்றைக்கி எதுவும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதனால் கீழே நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லியிருந்தோம், ரூம் புக் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நேராக சாப்பாடு நைட் சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு போயாச்சு. அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 1560 கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் திருவண்ணாமலையில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் நாங்கள் பாண்டிச்சேரி போகிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அன்றைக்கி அந்த ரூமுக்கு போயாச்சு. அன்றைக்கி நைட்டு ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு ரூமுக்கு பக்கத்தில் தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 5:30 மணிக்கிட்ட பாண்டிச்சேரிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரமணா ஆசிரமம் கிட்ட ஏறுற மாதிரி இருந்துச்சு. அந்த சொல்லிட்டு ரமணா ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கேயே எல்லாமே பார்த்துட்டு அவங்க அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பஸ் 5:30 மணிக்கிட்ட வரலை. டிராஃபிக்காக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி 7:15 போல் தான் ரமணா ஆசிரமம் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பஸ் ஏறினோம். பஸ் பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து ஒரு 8 மணி 8:15 கிட்ட போகும்னு சொல்லிருந்துச்சு. லேட்டாக இருந்ததால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ட்ரிபோ ஹோட்டல்ஸ் கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். ஒயிட் டவுனில் தான் ட்ரிபோ ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே நேராக ஹோட்டல் போயாச்சு. நைட் அங்கேயே பக்கத்தில் டின்னர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் எங்கெங்கே போகணுன்னு சொல்கிற வீடியோ எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.